இன்னைக்கு நம்ம இட்டாலியன் பேஸ்டு டிஷ் கொரியன் ஸ்டைலில் மாடிஃபை பண்ண ஒரு கேரட் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். அதை நம்ம இந்தியன் ஸ்டைலில் கஸ்டமைஸ் பண்ணி மஞ்சூரியன் ஃப்ளேவரில் ஒரு சூப்பரான கேரட் நியோக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் லலிதா மோகன். வெல்கம் டு லலிதாஸ் குசின். இதுக்கு 4 மீடியம் சைஸ் கேரட் எடுத்து இதை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கணும். இதை ஒரு குக்கரில் சேர்த்து 1/4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு மூடி 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். ரெண்டு விசில் வந்துருச்சு, ப்ரெஷர் இறங்கிடுச்சு. கேரட் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. வேக வச்ச கேரட்டை இந்த மாதிரி பிளெண்டர்லேயோ அல்லது மிக்சிலேயோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் பொட்டேட்டோ ஸ்டார்ச்சை 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை சேர்த்துக்கோங்க. மாவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி ஹோல் போட்டு கையில் சப்போஸ் ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மாவில் எப்படி டிப் பண்ணிக்கோங்க. இந்த பொட்டேட்டோ ஸ்டார்ச் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், அமேசான்லேயும் கிடைக்குது. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லா மாவையும் இந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஷேப் பண்ணி வச்சுருக்கிற கேரட் எல்லாம் இதில் சேர்த்துடணும். இதை ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இதில் சில் வாட்டரில் ஒரு முறை வாஷ் பண்ணிக்கணும். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு இதில் பொடியாக கட் பண்ண இஞ்சி, பூண்டு, ஆனியன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். க்ரீன் சில்லியும் ஒன்று பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இதில் டொமேட்டோ சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், சோயா சாஸ் இதெல்லாம் சேர்த்து இதையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ இந்த சாஸ் எடுத்து கேரட் நியோக்கி மேலே போர் பண்ணிவிட்டு இதை நல்லா சூடாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், சூவியான டெலிஷியஸான கேரட் நியோக்கி ரெடி. கண்டிப்பாக இதை உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு தோணும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.